எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான, இதமான, குளிர்ச்சியான மஸ்கெலியாவில் நின்று, அழகான தேயிலை எஸ்டேட்டில் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கவும் எங்களை நடத்தவும் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் தேவனோடு கூட இருக்கவும் தேவனோடு நடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடமாய் திரும்பு, அப்பொழுது நான் உன்னிடமாய் திரும்புவேன் என்று சொல்கிறார். நாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் எங்கள் பக்கமாய் திரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யும் போது, தவறுகளை செய்யும் போது, தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும் போது, தேவன் எங்கள் மேலே மனஸ்தாபப்படுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நாம் சந்திக்க வேண்டியதாக காணப்படுது. ஆனால் தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் தேவன் பக்கமாய் திரும்பும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய மனஸ்தாபமும் தேவ ஜனங்களின் மகிழ்ச்சியும் என்ற ஒரு தலைப்போடு இன்றைய நாளிலும் நான் உங்களுடைய செய்தியை பேச விரும்புகிறேன். தேவன் எங்களை தண்டித்தாலும் அவர் வேதனை அடைகிறார், அவர் மனஸ்தாபப்படுகிறார். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அதுக்கு பின்னாக நாம் தண்டித்ததை குறித்து மனஸ்தாபப்படுகிறோம் இல்லையா? ஐயோ, நான் அப்படி கதைச்சிருக்க கூடாது, அவனை அடித்திருக்க கூடாது, அவனுக்கு அப்படி செய்திருக்க கூடாது என்று நாம் மனஸ்தாபப்படுகிறோம். தேவன் நம்மை விட இவ்வளவு நல்லவர். அவர் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். அதுக்கு பின்னாக தேவ ஜனங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். இதைத்தான் சகரியாவின் புஸ்தகம் அங்கே 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். அப்பொழுது தேவ ஜனங்கள் அந்த மனஸ்தாபத்துல அங்கே ஜனங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குள்ளாகிறது. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீயோன் குமாரத்தியை நீ கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன். எப்போது தெரியுமா? தேவ ஜனங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தேவன் பக்கமாய் மனம் திரும்பும் போது தேவன் எங்கள் நடுவில் வருகிறார். அவர் எங்களுக்காக செய்த தீங்குகளை, இல்லாட்ட எரிச்சல்களை, இல்லாவிட்டால் நியாய தீர்ப்புகளை குறித்து அவர் மனசாப்பட, ஐயோ, என் ஜனங்களை நான் கண்டித்து விட்டேன், என் ஜனங்களை அடித்து விட்டேன், என் ஜனங்களை அந்நியர்களின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அதே நேரத்திலே அந்த மனஸ்தாபத்துக்கு மாறாக தேவன் தம்முடைய ஜனங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் கெம்பீரித்து பாடுவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது இருக்கிறதா? நம்முடைய வழிகள் தவறானதாய் போகிறதா? நம்முடைய வாழ்க்கை தவறான தீர்மானங்களை எடுக்கிறோமா? நம்முடைய எதிர்காலங்களில் ஆண்டவரை குற்றப்படுத்த, துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்கிறோமா? மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்பினோம் என்றால் தேவன் நமக்கு செய்ய நினைத்த தீங்குகளை அவர் மனஸ்தாபப்பட்டு அங்கே விட்டு விடுவதுடன் நமக்கு மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அப்பொழுது நாம் கெம்பீரித்து பாடுவோம், நம் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, நாங்கள் கெம்பீரித்து பாடும்படி நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கள் வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனே, எங்கள் வழிகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இந்த வார்த்தையினூடாக இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். God bless you.